2007ಕ್ಕೆ ಬಂದಿರೋ ಚೀಸ್ 1892 ವರ್ಷ ಉಪಯೋಗ ಮಾಡಿದ ಫೋನ್ ಇದು. ಇದರ ಆರಂಭ ಬೆಲೆ 10,000. 12,000. 12,500. 13,000. ஏய் டிமாண்ட் அதிகமா இருக்கு, உன்னால வாங்க முடியுமா? இப்ப பாரு. 17,000. எப்படி? ஏய் அஞ்சலி, இவன் யாருன்னு தெரியுதா? ஹலோ ஹலோ ஜட்ஜ் வீடுங்களா? சாரதா மேடம் இருக்காங்களா? நான் சாரதா தான் பேசுறேன். மேடம், உங்க டாக்டர் புறப்பட்ட கார். ஹலோ, டாக்டர் புறப்பட்ட காருக்கு என்னாச்சு? பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அட நீதானா? எனக்கு போறவள போட்டேனா ஒண்ணு இப்போ. ஐயோ அம்மா, விளையாடுறே நீ. ஏமாந்துட்டே. தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் கொடுத்து போடி. என்ன அம்மா நீ? உன் டாக்டர் வாய்ஸ் கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் குரல் மாத்தி பேசினா ஏமாந்துட்ட. என்ன ஜட்ஜ் நீ? ஜட்ஜ் எல்லாம் கோர்ட்ல. ஆனாலும் இங்க நான் ஏமாந்தமா நினைச்சா நீங்க அப்படி கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. சமாளிஃபிகேஷன்ஸ் தானே. அது சரி, மறுபடியும் காலேஜ் ஸ்ட்ரைக்கா வந்துட்டீங்க? நான் தான் லீவ் போட்டேன். எதுக்குங்க? மன்மதராஜா கேஸ் உன் கோர்ட்டுக்கு வரப்போதே. ஆமா, அதனால நான் டெய்லி கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வாட்ச் பண்ண போறேன். காலேஜ் லீவ் போட்டு. அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ்ல உனக்கு? இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீட்டிங் கேஸ். அதுக்கு நீ ஜட்ஜ், நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். சோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதானா? ஏன் அஞ்சலி, இவன் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நான் பார்த்ததில்லமா. பார்த்ததில்ல? இல்ல. போய் சொல்றாளோ? தெரிஞ்சிருக்குமோ? வணக்கம் மாமா. டேய் மாப்ள, என்னடா திடீர்னு? ஊர்ல வேலை இல்ல, அதனால தான் உங்க கடையில வேலை செய்ய வந்துட்டேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம். சூப்பு ஜூஸிங்க வாங்க. வாங்கம்மா. இந்த ரெண்டு பொண்ணுகளோட தான் நீ வேலை செய்யணும். என்ன மாமா ஆரம்பத்துல அஸ்திரீங்க? இவ சூப்பு நல்லா போடுவா, அவ ஜூஸ் நல்லா போடுவா. அப்ப நான் எதை போடுறது? நீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸில போடு. ஹலோ விக்னேஷ், உங்ககிட்ட இருக்கிறது என் ஃபோன் தான். மிஸ் பண்ணிட்டேன். எங்க விட்டேன்னு தெரியல. நீங்க? நான் ரேகா. உங்க ஃபோன் இங்க கீழே கிடந்தது. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட்ல. அவசரமா லண்டன் போறேன். 2 days தான். வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா? ஓகே. Thank you. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. லண்டன்ல எனக்கு ஒரு ரேடியோ சேனல் இருக்கு. அதுல உங்களை பேச வைக்கட்டுமா? ஓ தேங்க் யூ. லண்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர் மட்டும் தானா? லண்டன்காரங்களா? பிடிக்குமே. நான் லண்டன்காரன் தான். பை. பாய். விக்னேஷ் லண்டன்ல இருந்து வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் சொன்ன டிஸ்கோதே கிளப்புக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போனேன். எஸ் மேடம். இன்னைக்கு லீவா? இல்ல, அது ஒருக்கார வீக்னஸ். இன்னைக்கு டோட்டலா புக் பண்ணிருக்காரு மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. யூ ரேகா? நான் தான் ரேகான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? லட்சக்கணக்கில் நட்சத்திரம் இருக்கலாம், ஆனா நிலா ஒன்று தானே. உங்க ஃபோன். தேங்க்ஸ். உங்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க் பண்ண தான் இந்த ஹாலே புக் பண்ணியிருக்கேன். கேர்ள்ஸ் என்ஜாய் யுவர் செல்ஸ். என்ன குடிக்கிறீங்க? விஸ்கி, பிராண்டி, வாட்கா? நோ 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 நோ. தட்ஸ் இந்தியன் கல்ச்சர். என்ன மாதிரி இந்தியாவில் பிறந்து லண்டனில் செட்டில் ஆனவங்க எல்லாம் இந்தியா பொண்ணுங்களை ஏன் விரும்புகிறாங்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர். Excuse me. Hello? Hey, are you in practice? How's Dravid? Okay, I'll call you back now. Sachin. சச்சின் டெண்டுல்கரா? ஆமா. நான் அவரோட ஃபேன். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரியலி? நான் என்ன போய் சொல்றேன் நினைக்கிறீங்களா? இல்ல, சாரி. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு ஹிந்தி படம் நடிக்க ஆசை இருக்கா? ஏன்? நான் வரப்போ ஷாருக்கான ஃப்ளைட்ல பார்த்தேன். அவர் ஒரு புது படத்துக்கு ஹீரோயின் தேடுறதா சொன்னாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா விட்டுறலாம். இல்ல, மாடலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீங்க சென்னையில எத்தனை நாள் இருக்கீங்க? நான் திருப்பதி கொஞ்சம் போனோம். வெங்கடேஷ் பெருமாள் என் பிஸ்னஸ்ல ஸ்லீப்பிங் பார்ட்னர். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவரோட ஷேர் 50 lakhs உண்டியல போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஃபோன் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணுங்க. சிரஞ்சீவி గారు. బాగా ఉన్నారా? ஹலோ, யாரு? நான் நெப்போலியன், விக்னேஷ் ஃப்ரெண்ட். நீங்க ரேகாவா? ஆமா. 2 நாளா உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தான். உங்க குரல் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அவங்க அம்மா லண்டன்ல ஒரு வெள்ளைக்கார பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்களாம். எப்போ லண்டனுக்கு விக்னேஷ் வர்றான்னு அவங்க அம்மா கேட்க சொன்னாங்க.
அதான் ஃபோன் பண்ணேன். அவரு வேற லைன்ல பேசிட்டு இருக்காரு. சரி, இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிருங்க. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகே, சொல்லிடுறேன். நடிகர் சிரஞ்சீவி லஞ்ச் சாப்பிட கூப்பிடுறாரு. ஃபோன்ல யாரு? நெப்போலியன். நெப்போலியன் ஆக்டரா இல்ல என் ஃப்ரெண்ட் நெப்போலியனா? ஃப்ரெண்ட்னு சொன்னாரு. உங்க அம்மா ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமா? ஐயோ 1000 கோடி ரூபாய் இருக்கிறதுனால ஒரு வெள்ளைக்காரியை கட்டி முடியுமா? Fooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Throw your hands up. Here we go, boom, up to your grill. But I chill, break it down one time. நீ அந்த திருப்பதி சாமி மேல இருக்கிற வைரம் மாதிரி டால் அடிக்கிற. நான் டல்லா இருக்கேனா? No no, you're also looking very smart. ஜம்முன்னு இருக்கீங்க. Thank you. விக்னேஷ் 25 lakhs பண்ண ரெடி. No 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 no. ஃபைல்னு சொல்லணும். Let's go. வீடு இருந்தவங்களுக்கு தங்குறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க போலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. வரங்கய்யா. ஐயா நான் சொன்னேன்ல அந்த என்ஆர்ஐ பார்ட்டி அவங்க வந்திருக்காங்க. வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க தம்பி. நான் சொன்னனே சார் தான் பேரு தியாகுன்னு கேட்டதை எடுத்து வந்திருக்காரு. ஃபைல கொடுங்க. இதுக்கு எதுக்கு பெட்டி? சும்மாவே கொடுக்கலாம். இல்ல சீக்கிரட்டான விஷயம் இல்லையா? அதான் பார்த்துட்டு நல்ல பதிலா சொல்லுங்க. மிஸ்டர் தியாகு, உங்க ஆர்வம் திட்டம் எல்லாம் தம்பி விவரமா சொல்லியிருக்காரு. கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டீங்க. பார்த்துட்டு பண்ண வேண்டிய பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்ப நான் கிளம்புறோம். நல்லது. விக்னேஷ், உங்களால முடியுமோ முடியாதோன்னு எங்க அண்ணனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்றீங்க? விக்னேஷ் உன்னை லேட்டா மீட் பண்ணிட்டோமோன்னு ஃபீலிங்கா இருக்குப்பா. இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணா எப்படி? என்ன சொல்ற? இன்னும் நிறைய இருக்கே. உங்களுக்கு இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கொடுக்க போறேனே, அதை பத்தி தான் சொன்னேன். ஐ அம் கோயிங் டு செலிப்ரேட் இட். ஹோட்டல் போலாமா? எனக்காக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கப்பல் வாங்குற விஷயம். அது நான் போனா தான் முடிச்சு கொடுக்க முடியும். அதனால கேரி ஆன். விக்னேஷ், நாளைக்கு நம்ம கல்யாணம், மறந்துடாதீங்க. டோன்ட் பி சில்லி. டாடிக்கு தெரியாம இதான் முதல் தடவை பெரிய தப்பு பண்றேன். லண்டனுக்கு வந்தா நீ தான் அவரை கன்வின்ஸ் பண்ணும். நீங்க யாரு? நான் யாருன்னு தெரியலையா? சொன்னாதானே தெரியும். அவங்க தான் ஜட்ஜம்மா பொண்ணு. அம்மா கும்புறேனுங்கம்மா. ஐயோ. பிரம்மன் வரைந்த ஓவியம் நீ. வரைந்த பிறகு தூக்கி எறிந்த தூரிகை நான். என்னது இது? கவிதை. அது ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இது நீங்க என்கிட்ட சொன்ன கவிதை. கசல். தெரியும் தெரியும். கஜல். மின்சார கனவுல ஊலலலா பாடிச்சே அந்த பொண்ணு தானே? அது கஜோல். நான் சொன்னது கசல், கவிதை. நல்ல ஆக்டிங். ஆமா ஆமா நல்லா நடிக்கும். நான் உங்க ஆக்டிங்க சொல்றேன். கீப் இட் அப். நல்லா நடிக்கிறீங்க. நீங்க ஜாகிர் ஹுசைன் தான் அண்ணாமலையில. எனக்கு தெரியும். பாவம் ஜட்ஜம்மாக்கு இப்படி ஒரு பொண்ணு. குணசீலம் குற்றாலன்னு கூட்டு போக சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். ஆமாப்பா 6 மாசமாச்சுப்பா. இந்த கேஸ் முடிச்சிட்டு என்னது தெருவில் கொண்டு போற சாமியை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? அவன் ஒரு ஃப்ராடு. அவர் முகத்தை பார்த்தா தப்பு பண்ண மாதிரி தெரியலையே. இந்த முகம் பண்ணாம வேற எந்த முகம் பண்ணும்? அதை விடுறா மாப்ள. உன்னை வச்சு என்னால கட்டி வைக்க முடியல. அவன் நாளை வச்சு கட்டி வச்சிருக்கான்னா அவன் காலை தொட்டு கும்பிடணும் போல இருக்கு. கால வெறு எந்த தாமசம்? என்ன திடீர்னு மலையாளம்? யாராச்சும் கேரளத்து குட்டிய சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சாட்சி யாரு தெரியுமா? இந்த பேர் நம்ம குட்டி. உங்க ஊரு? கொச்சி. ராஜபரம்பரா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. வீட்டுல ஏற்பாடு பண்ண கல்யாணமா? அல்ல, லவ் பண்ணி வீடை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? மாதவ மேனோன். அந்த மாதவ மேனன் இவர் தானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆர்டர் ப்ளீஸ். அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போக சொல்லுங்க. இந்த வழக்கின் விசாரணை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. அம்முக்குட்டிய மயக்கம் போட்ட சொல்லு. அதிர்ச்சிதான். ஒருவேளை மயக்கத்துக்கு காரணம் கர்ப்பமா இருந்து அந்த கர்ப்பத்துக்கு காரணம் நம்ம ஹீரோவா இருந்தா கேஸ் க்ளோஸ். டிஎன்ஏ டெஸ்ட்ல அது அவன் குழந்தை தான் ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். வாங்க தோரராஜ். மார்னிங் சார். உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு ரிசல்ட்? சார், விக்னேஷ் மினிஸ்டர் கொடுத்த சூட்கேஸ்ல 24 விதமான கைரேகை இருக்கு சார். நம்ம பேட் லக். எதுவுமே அண்ணாமலையோட கைரேகைக்கு மேட்ச் ஆகல சார். எப்படி சார் மேட்ச் ஆகாம போச்சு? நான் நினைக்கிறேன் சார், அவன் ஹேண்ட் கிளவுஸ் போட்டு தான் எல்லாம் பண்ணிருப்பான் சார். சார், ஒன் மோர் பாசிபிலிட்டி இருக்கு சார். என்னையா? அவன் சொல்ற மாதிரி அது அவன் இல்லாம இருக்கலாம் சார். மாக்கா தொப்பியை கழட்டிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயா. சாரி சார். என்னடா அண்ணாமலை உட்கார்ந்தே தூங்கிட்டு இருக்கியா? தியானம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு.
அது யாரு? என்ன ஞாபகம் இருக்கா? என்ன தாயி, உங்களையும் நான் கெடுத்து போட்டேன்னு சொல்ல போறீங்களாமா? ஆமா, ஆத்தாடி, என் மனசை நீங்க தான் கெடுத்தீங்க சாஹிர். அது என்ன பாதாம் கீர் மாதிரி புதுசா ஒரு பேர் சொல்லிட்டே இருக்கீங்க? சோ உங்களுக்கு என்ன தெரியாது? ஏன் தெரியாது? அதான் கண்ணாலே பாக்குறேனே, முன்னாடியே நிக்கிறீங்களே, நல்லா தெரியுறீங்க. I like your intelligence சாஹிர். இதோ பாருங்க, திட்டுறதுன்னா தமிழ்லே திட்டிடுங்க. ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்ன ஃப்ரேம் மட்டும் இருக்கு, கண்ணாடி உடைச்சு போட்டீங்களா? எல்லாம் உங்க வேலை தான். ஐயோ, சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. சரி, நீங்க அண்ணாமலைன்னு நான் நம்பணும், அவ்வளவுதானே? நான் நம்புறேன். நீங்க நம்பி என்ன ஆக போகுது? அந்த ஜட்ஜம்மால நம்பணும். You're too smart. ஏங்க, நான் அவன் இல்ல. வடகோட்டி சினிமால வளையற்கான வேஷம் போட்டு தலைவர் சரோஜினியை கூட்டிட்டு போவாரு, அதே மாதிரி தான் தூக்கிட்டு போயிருக்கான். உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்களா? எந்த குருவாயிரப்பா, உங்களுக்கு மலையாளம் தெரியுமா? எடிச்சி மலையாத்தா கை விட்டாலும் அந்த குருவாயிரப்பன் கை விட மாட்டாருன்னு சொல்லி வச்சேன். அடிக்கடி சொல்றீங்களே, யார் அந்த எடச்சி மலையாத்தா? எடிச்சி மலை மேல இருக்கும் அந்த அங்காளம்மா எங்க குலதெய்வமா. அக்யூஸ்ட போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்க பர்மிஷன் வாங்க யுவர் ஆனர். விசாரணை எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. பெங்களூர்ல இருந்து சில லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வர வச்சிருக்கோம். நார்கோ அனாலிசிஸ் அண்ட் பிரெயின் மேப்பிங் மெத்தட்ல சில டெஸ்ட்கள் எடுக்கலாம்னு இருக்கோம் யுவர் ஆனர். Only 3 days granted. டாக்டர், டாக்டர், எனக்கு ஊசினா ரொம்ப பயம் டாக்டர். பயம் உனக்கு? அத நாங்க நம்பணும். உண்மைதாங்க சொல்றேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன இழுச்ச வாங்க மாதிரி தெரியுதா? யோ, ஏயா கத்துற? காது ஜவ்வு அந்தரும் போல் இருக்கு. டாக்டர், அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம் சார். யோ, கூட்டு போயா. ஏயா கரச்சல் பண்றீங்க? போங்கயா. நீங்க எங்க? என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். நான் ஒரு லா ஸ்டூடெண்ட், அதான் இந்த கேஸ் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். கேஸ் மேல இன்ட்ரெஸ்டா இல்ல அவன் மேலயா? ஓகே, தேங்க் யூ. அண்ணாமலை, சாரு கேக்குற கேள்விக்கெல்லாம் உண்மையான பதில சொல்லணும். சொல்றியா? உன் நிஜ பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். விக்னேஷா நடிச்சது நீதானே? சார், உண்மையை ஒத்துக்கணும் சார். யோ, சுத்த மாக்கான இருக்கியா? அவன் எல்லா கேள்விக்கும் ஊங்குறா. கேடம், நான் கேக்குறேன் பாரு. ஐயா அண்ணாமலை, நீ தப்பு பண்ணல? நீ தானே தப்பு பண்ணுன. இப்ப நீ வாயில விரல வச்சிருக்கீல, பாத்தியா மாக்கியா? அவன் உனக்கு வரல வைப்பா, எனக்கு வரல வைப்பா. சரியான திருட்டு பையன் அவன். என்ன சொல்ற? டேய், சொல்றா. சொல்ல வந்தா சொல்றா. டேய், போடு. டேய், சொல்றா. சத்தமா சொல்றா. சொல்லு. டேய், அந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணியா? சந்திராபாய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கேன். உங்க கணவர்? இல்ல, இறந்துட்டாரு. குழந்தைங்க? இருக்கு, ஒரே பொண்ணு, பேரு ராணி. ஆசிரமத்துக்கு வந்து உங்களை ஏமாத்தி மோசடி செஞ்சது இவர்தானே? இல்ல, இவ இல்ல. என்ன சொல்றீங்க?
இந்த வேஷத்துல வரலன்னு சொல்ல வந்தேன். இமயமலையில ஹரிஹரதாஸ் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கிறதாவும் அவர் கிருஷ்ணரோட அவதாரம்னு சொல்றாங்க. சில பேர் அவரை தரிசிச்சும் இருக்காங்க. அந்த மகான் நம்ம ஆசிரமத்துக்கு வரணும்னு நாம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். நான் ஹரிஹரதாஸ் சுவாமிகள் பத்தி பேசின 4வது நாள்ல எங்க ஆசிரமத்துக்கு ஒரு போன் வந்துச்சு. வாரணாசியில இருந்து சுவாமிகள் பேசினார். தான் வர்ற வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் கோயிலுக்கு வர்றது கிருஷ்ணரோட உத்தரவுன்னு சொன்னாரு. சொன்னபடியே ஹரிஹரதாஸ் சுவாமிகளும் வந்தார். சுவாமிகள் எங்க ஆசிரமத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இதில் என் செயல் என்ன இருக்கிறது? சந்திராபாயின் பிரார்த்தனை நிறைவேற்று என்று கண்ணன் எனக்கு கட்டளையிட்டான். அடியே நிறைவேற்றினேன். தங்களுக்கு ராணி என்ற ஒரு டாக்டர் இருக்கிறாள் அல்லவா? என் மகள் ராணி. இவள்தான் என் மகள் ராணி. ஆசீர்வாதம் செய்யுங்கள். கடவுளின் அம்சம் கொண்ட பெண்ணம்மாணி. சுவாமி, புரியலையே. சாதாரண பெண்ணில்லை இவள். கிருஷ்ணா, என்ன உனது லீலை? காரணம் இல்லாமலா உன் ராதையை பார்க்க என்னை அனுப்பி வைத்தாய்? என் மகள் ராதையா? ஆம் சந்திராபாய், அவதார புருஷனுக்கு மாமியாராக போகின்றாய். இட்ஸ் த கிரேட்டஸ்ட் திங். ராதே, இனி உன் பேர் ராணி அல்ல. எல்லோரும் உன்னை ராதே என்றுதான் அழைக்க வேண்டும். கண்ணனுடைய முகத்தை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பசி தூக்கம் எல்லாத்தையும் மறந்துடுவேன். பிரேயருக்கு ரெடி செய் சந்திரபாய். 5 செவ்வாய் இருப்பதால் உனக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் உனக்கும் கணவனுக்கும் சண்டை. ஆமாம் சுவாமி. உன் மனைவிக்கு தெரியாமல் வேறொரு பெண்ணுடன் உனக்கு தொடர்பு உண்டு. வியாபாரத்தில் உனக்கு நஷ்டம். எனக்கு எப்ப சாமி விடிவு காலம் பிறக்கும்? குரு 5 வரும். சந்தோஷம் சாமி. கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா? ஆமாம், உண்மைதான். உன் விருப்பம் போலே செய்கிறேன். ஒன்றுமில்லை. கிருஷ்ணன் என்னிடம் பேசினார். சந்திராபாய், எழுந்திரு. யாரு? சந்திராபாய், நான் தான் அழைத்தேன். கிருஷ்ணா, நீயா? என்னால நம்பவே முடியலையே. சந்திராபாய், ஹரிஹரனை நான் தான் அனுப்பி வைத்தேன். அவன் வேறு யாரும் இல்லை, நானே தான். இந்த ஜென்மத்தில் ராணியாக உன் வயிற்றில் பிறந்திருக்கும் ராதையை மணக்கவே நான் வந்துள்ளேன். என் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா? நீ எப்படி சொல்றியோ அப்படியே செய்றேன். அம்மா, சாமிஜிக்கு போன். நெப்போலியன் ஒருத்தர் பேசுறாரு. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. சாமிஜி எங்க ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட பேசணும். அப்படியா? ஆமாம்மா. சுவாமிஜி ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு சொல்றேங்க. நல்லதும்மா. மாலையை போட்டுக்கொள். வா சந்திராபாய், நீயும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். யமுனா நதி தீர்த்தத்தினால் செய்யப்படும் பூஜை. சுவாமி, இந்த பூஜை எதுக்கு? ராதை கிருஷ்ணன் கரம் பிடித்து தேவலோகம் போகும்போது ராணி மேல் படிந்துள்ள பூலோக தோஷங்களை நீக்க வேண்டாமா? நேத்து ராத்திரி கிருஷ்ணர் என்கிட்ட பேசினார். தெரியும். நானும் அப்பொழுது அவர் பக்கத்தில் தான் இருந்தேன். கல்யாண விஷயத்தை அவன் உன்னிடம் பேசுவதானே முறையாகும். சகலமும் தெரிஞ்ச கிருஷ்ணனுக்கே எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ். சுவாமி, நேத்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. நெப்போலியன் தானே? அவனுடைய ஊருக்கு விசிட் செய்ய வேண்டும் என்பது அவன் விண்ணப்பம். அதானே? ஐயோ, நான் ஒரு முட்டாள். எல்லாம் தெரிந்த உங்களிடமே நான் எல்லாத்தையும் சொல்றேனே. சந்திராபாய், எந்த மதத்தை சேர்ந்தவர் அழைத்தாலும் போகத்தானே வேண்டும். சுவாமி, உங்க 2 பேருக்கும் உடனே கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சிடட்டுமா? கிருஷ்ணனின் விருப்பத்துக்கு குறுக்கே நிக்க நீ யார்? இல்லை, நான் தான் யார்? நடக்கட்டும். மணப்பெண் ராதையை நானே டெக்கரேட் செய்கிறேன். விரல் வலிக்குதா? வலிக்காமல் என்ன செய்யும்? சதா சர்வ நேரமும் இந்த விரலில் தானே சக்கரம் சுரண்டு கொண்டிருக்கிறது. கூப்பிட்டீர்கள் என்று சொன்னாங்க சுவாமி. இன்னும் என்ன சுவாமி? அதான் உங்க சன்னில் ஆகிவிட்டேனே. அழகாக என்னை மாப்பிள்ளை என்று அழைக்கலாமே. மாப்பிள்ளையானாலும் நான் வணங்கும் கிருஷ்ணர் அல்லவா நீங்கள்? பக்தி மாறாமல் இருக்கிறாய் சந்திராபாய். இந்த லோகத்தில் இருக்கும் எல்லா சங்கடங்களையும் தீர்க்க நான் ஒரு மகா யாகம் நடத்த வேண்டும். நல்ல விஷயம் சுவாமி. யாகம் முடியும் போது விண்ணுலகத்துக்கு சென்று கிருஷ்ணனோட பிளெஸிங்ஸ் பெற வேண்டும் என்பது எம்பெருமான் ஆர்டர். நானும் உங்களோட வருவேன்ல? நான் ஆசை பெற்ற பிறகுதான் உனக்கு வீசா கிடைக்கும். வீசாவா? அனுமதியைத்தான் நான் வீசா என்று சொன்னேன். உங்களுக்கு தெரியாததா? நான் யாகத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். இந்த யாகத்திற்கு கிருஷ்ணனைப் போலவே என்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ராதே, உன்னுடைய எல்லா நகைகளையும் போட்டு என்னை டெக்கரேட் செய்வாயா? அது என் பாக்கியம். கிருஷ்ணாய கோவிந்தாய கோமே ஜனவல்லபாய நாராய பரமபுருஷாய பரமாத்மனே.
ராதையை தவிர எல்லோரும் வெளியே போய் நான் போவதை பார்க்கலாம். சந்தோஷம் கிட்டும். ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் போய் பாருங்கள். ராதே, என்னிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். ஆகட்டும் சுவாமி. கிருஷ்ணா, ஆர்டர் ஆர்டர் ப்ளீஸ். ஹாய் சாஹிர் ஹுசைன். எத்தனை தடவை சொல்றது, என் பேர் அண்ணாமலைங்க. ஆட்டோகிராஃப். இந்த படத்தை நான் பார்த்தது இல்லைங்க. ஆனா அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு கையெழுத்து போடுங்களேன். நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளுங்களா? புத்திசாலி, ப்ளீஸ் கையெழுத்து போடுங்களேன். உங்க புத்திசாலித்தனத்தை நீங்க பாசிட்டிவா பயன்படுத்தியிருந்தா பெரிய வக்கீலா இருப்பீங்க. வக்கீலா? நானா? பொய் சொல்ற பொழப்புங்க. எனக்கு பொய்ன்னு சொன்னாவே வாயெல்லாம் கூசும். நான் அவன் இல்லை. You're a crazy man. ஹலோ வக்கீல் ஜிகேஆர் சாருங்களா? ஆமா, நீங்க? சார், சொல்றவங்க முக்கியம் இல்ல, சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். சொல்லுங்க. அண்ணாமலை கேஸ் விஷயமா எல்லாத்துக்கும் போன்ல பேசிட்டு இருக்கானே நெப்போலியன். ஆமா, அந்த நெப்போலியன் செத்து போயிட்டான் சார். நீங்க யாரு? நான் நெப்போலியன் தான் சார் பேசுறேன். ஏண்டா டேய், நெப்போலியன் செத்து போயிட்டான்னு நீ ஏன் நெப்போலியன் பேசுற? இவ்வளவு நாள் அந்த பிராடுக்கு உடந்த நீதானா? வணக்கம்மா. உங்க பேரு? தைரியமா சொல்லுங்க. தம்பி துரை, அலெக்ஸ் தம்பி. நெப்போலியன்ல உங்க பேரு? அது என் கற்பனை பேரு. நீங்க இவரை முதல்ல எங்க சந்திச்சீங்க? நான் ஒரு ஹோட்டல்ல பார்ல வேலை செஞ்சேன். அப்பா பார்த்தேன் சார். எப்படி? ஒரு தடவை 2-3 பேரோட வந்தாரு. 1000 ரூபாய் பில்லாச்சு. என்ன கூப்பிட்டாரு. 500 ரூபாய்க்கு பில்ல போடு, 100 ரூபாய் தர்றேன்னாரு. நானும் 500 ரூபாய்க்கு பில்ல போட்டு கொடுத்துட்டேன் சார். நானே கூப்பிட்டு 100 ரூபாய் ஜோப்ல வச்சுட்டாரு. அன்னையிலிருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். எந்த அளவுக்கு? போடா வாடா, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சார். அதாவது அவர் செஞ்ச ஃப்ராடுக்கெல்லாம் நீங்க உடந்தையா இருந்திருக்கீங்க சார். நான் ஒன்னும் ஃப்ராடுக்கு உடந்த போல சார். அவன் எந்த மாதிரி ஃப்ராடுங்கிறது எனக்கு தெரியாது சார். அப்பப்போ ஃபோன் பண்ணுவான், எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் தருவான், என்ன பேச சொல்லி அவனே ஸ்கிரிப்ட் கொடுத்து டைரக்ஷன் பண்ணுவான். அதே மாதிரி நானும் போன்ல பல குரல்ல பேசிடுவேன் சார். அது என்ன நெப்போலியன் ஒரு பேரு? பொய்யா பேசுறவன் நிஜ பேரை சொல்லுவானா? அவ்வை சண்முகையில கமல் சாரு ரோடு பேரை பார்த்து சண்முகின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி முதல் தடவை போன்ல பேசுறப்ப என்ன யாருன்னு கேட்டாங்க. என்ன பேர் சொல்றதுன்னு கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். அதனால பார்ல பக்கத்துல புக்ல பேரு நெப்போலியன், அதையே சொல்லிட்டேன். இவரை கடைசியா எப்ப பாத்தீங்க? இப்பதான் சார். இது இல்ல, வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்ப பாத்தீங்க? என் தங்கச்சிக்கு கல்யாணம், எனக்கு பணம் தேவைப்பட்டது. நான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அப்படின்னா தொழிலதிபர். ஏன் நடிகை யாரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல, மோனிகா. அது யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே நீ யாருக்கும் ஃபோன் பண்ண வேணாம். என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்? போன நம்பிதாப்பா என் பொழப்பே இருக்கு. 10வது என் தங்கச்சி வேற கல்யாணம் வச்சிருக்கேன்பா. சரி, நீ இங்கே நான் பணம் கொண்டு வரேன். ஹாய். உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். என்ன? வாங்க, ஒரு சர்ப்ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல என் கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ்டர் ஷியாம், அது இவர்தான். இவரு நானும் தான் லவ் பண்றோம். இவரு நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உங்க லவ்ல சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது? 2 பேரும் முதல்ல எங்க சந்திச்சீங்க மேடம்? எப்ப சார் மேரேஜ்? ஒரு நல்ல நாள் பார்த்து. எங்க சார் உங்க ஹனிமூன்? இந்த நியூஸ் இப்ப சொத்திக்கு ஃபிளாஷ் பண்ண தேவையில்லையே. நோ ஷியாம், யாருக்காகவும் நீங்க பயப்பட வேண்டாம். நியூஸ் இப்பவே வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நியூஸை கவர் பண்ணுங்க. நான் ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன். என்னாச்சுப்பா? நாளைக்கு பேப்பர் டிவில மூஞ்சி வரப்போகுது. ஸ்பெஷல் ப்ரோகிராமா? நாளைக்கு எத்தனை மணிக்கு டிவில வரப்போகுது? போட்டானா? நானே ஒரு பிரச்சனையில இருக்கேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் இவங்கிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்ல. இவன் போலீஸ்ல மாட்டிட்டாங்கறதே பேப்பரை பார்த்துட்டு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க இவன் என்ன மாட்டி விட்டுவானோன்னு பயந்து இந்த கோர்ட்ல இருக்கிற மாமா கடையிலே வந்து செட்டில் ஆயிட்டேன். அப்பப்போ கோர்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வந்து பாத்துக்குவேன். இந்த கன்னியாகுமரி பக்கத்துல திருட்டு நகை வித்தன்ல, அங்கதான் லூசுத்தனமா போன் நம்பர் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். சரி, இவர் மோசடி செஞ்ச பணத்தை நகை உங்ககிட்ட தானே கொடுத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நீங்க வேற எங்கிட்ட ஒண்ணு கொடுக்கல சார். சார், ஒரே ஒரு முறை பணம் மட்டும் கொடுத்தான் சார். எதுக்கு? 20 லட்சம் ரூபாய் பணம். பொள்ளாச்சில ப்ராப்பர்ட்டி வித்த பணம்னா இத கொண்டு போய் சென்னையில் இருக்கிற அன்பு முதியோர் இல்லத்தில் இருக்கிற நிதி உதவி உண்டையில போட்டுறான்னா. இது யாருடைய ப்ராப்பர்ட்டி, ஏது பணம், எதுக்கு போட சொல்றான்னு ஒரு இளவும் புரியல. நான் கேட்டேன், நான் சொன்னதை செய்யடான்னு சொன்னான். அவன் சொல்லிட்டான், நான் செஞ்சுட்டேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தம்பி. தம்பியா? அவன் ஃப்ரெண்டுப்பா.
ஃப்ரெண்டா? எனக்கு இல்ல, அவனுக்கு. நீயே ஒரு ஃப்ராடு, நீயே ஒத்துக்கிட்ட. அண்ணாமலையில இழிச்சு வாங்கி கிடைச்சிருக்கான், அவன் தான் தப்புக்கெல்லாம் காரணம்னு சொல்லு. உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி உன்னை விலைக்கு வாங்கிருக்கலாம் இல்லையா? என்ன மாதிரி உருவத்துல பிறந்து தொலைஞ்சிட்டு ஏதோ ஒரு ஊர்ல ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சுத்த விட்டுருக்கானே அவன். அப்ப டபுள் ஆக்ட்ன்றியா? அதெல்லாம் சினிமாவில் தான் வரும். எவன் சொன்னான்? ரெட்டையர்கள் தினம் கொண்டாடுறாங்களே தெரியுமா? ஒரே முக அமைப்போட ஒரே வயிற்றுல பிறந்தவனும் இருக்கான், வேற வயிற்றுல பிறந்தவனும் இருக்கான். என்ன பார்த்து சொல்லு, நான் அவன் தானே? நீ அவன் இல்ல, அவன் நீ இல்ல. இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நாளை நான் ரசிகை உனக்கு பாவம் பாவம், நீ பறவை எனக்கு நான் சிறகு உனக்கு பாவம்.